கார்த்திக புராணம் 17வது அத்தியாயம். இவையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பாமையானவள் கண்ணனை பார்த்து, சுவாமி, எல்லா விஷயமும் நன்றாக புரியும்படி தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். ஆனால் அந்த ஜலேந்திரன் யுத்தத்தில் எவ்வாறு தோல்வியடைந்தான்? அவனுடைய சிரசானது எப்படி கொய்யப்பட்டு பிருந்தையின் மடிமேல் விழுந்தது என்பதை முதலில் எனக்கு சவிஸ்தாரமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என அதற்கு பகவான், சத்யா, சொல்கிறேன். யுத்தகலத்தில் ஜலேந்திரனும் ஈஸ்வரனுக்கும் மிக கடுமையான யுத்தம் நடந்தது. அப்படி யுத்தம் புரிவதில் ஜலேந்திரனானவன் ஈஸ்வரனுடைய வீர வல்லமையைக் கண்டு மனதில் ஆக்ரோஷம் கொண்டு சும்பன் நிசும்பனை அழைத்து அவர்களிடம் ஏதோ ரகசியமாக சொல்ல, அதை கேட்ட இருவரும் உடனே மறைந்து போய் மாயா பார்வதியை உண்டு பண்ணி ரதத்தின் தூணில் கட்டிக்கொண்டு யுத்தகலத்துக்கு வர, அம்மாயா பார்வதியானவள் நிஜம் பார்வதி போல ரோதனம் செய்து கொண்டு வருவதை பரமேஸ்வரரானவர் பார்த்து மனம் கலங்கியவராய் ஆச்சரியமடைந்து, சக்திய வடிவமாக இருக்கும் பார்வதியை கையால் தொட்டு இழுத்து தேரில் கட்டி கொண்டு வர எவராலும் முடியாதே, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என எண்ணியவராய் மனம் சோர்ந்து தன் நிலையை இழந்திருக்கும் சமயம் ஜலேந்திரனானவன் இதுதான் தருணம் என்று தன் வில்லை கையில் ஏந்தி அக்னி ஜுவாலையுடன் கூடிய ஓர் அஸ்திரத்தை ஈஸ்வரன் பால் பிரயோகிக்க, ஈஸ்வரனானவன் மனம் தெளிவடைந்து அந்த பானத்தை சேதித்து மறுபடியும் பார்வதியை பார்க்க, அவளது முகார விந்தத்தினால் இவள் பார்வதி இல்லை, மாயையால் நிர்மாணிக்கப்பட்டவள் என்று நிச்சயித்து பிறகு உடனே ஜலேந்திரனுக்கு எதிராக நின்று தன் கையில் தனுசுடனும் அண்ட பிண்ட சராச்சரங்கள் நடுங்கும்படியாக மகா பயங்கர உருவத்துடன் விஸ்வரூபம் எடுத்தார். அப்படி ரௌத்ராகாரத்துடன் தோன்றிய விஸ்வரூபமாகிய சாம்பமூர்த்தியை பார்த்து அசுரப்படைகள் பயந்து கதி கலங்கியவர்களாய் கதறிக்கொண்டு மூளைக்கொருவராக ஓடினார்கள். தன் சைனியம் பயந்து ஓடுவதை பார்த்த ஜலேந்திரன் அவர்களை போக விடாது அமர்த்தி மிக குரூரமாக ஒரு பானத்தை தொடுத்து மேல் நோக்கிவிட ஆகாயமானது மறைந்து அந்தகாரமாகியது. திடீரென இருள் சூழ்ந்ததை கண்ட பசுபதி தன் ஒரே பானத்தால் அதை விலக்கி பிரகாசத்தை உண்டாக்கினார். இதை கண்ட ஜலேந்திரன் மறுபடியும் ஒரு பானத்தை ஈஸ்வரன் வாகனத்தை தாக்க, அவ்விடபமானது அடிபட்டு பயந்து ரணகலத்தின்றி ஓடலாயிற்று. தன் வாகனம் ஓடிச் செல்வதை கண்ணுற்ற கபாலீசன் தடுத்தும் அது பயந்ததால் மிரண்டு கீழே விழுந்துவிட்டது. இடபமானது கீழே விழுந்ததை பார்த்த சர்வேஷன் மனதில் மகா உக்ராகாரத்துடன் 14 உலகங்களும் நடுநடுங்க, மகா ரௌத்ராதிகார ரூபத்துடன் தேவர்களால் கொடுக்கப்பட்ட ஜோதியின் அருளால் கோட்டை சூரிய பிரகாசம் பொருந்திய சுதர்சனம் என்ற சக்கராயுதத்தை எடுத்து ஜபித்து ஜலேந்திரன் மீது பிரயோகம் செய்தார். அந்த சக்கரமானது பெரும் சப்தத்துடன் ஆகாயத்தில் கிளம்பி உலகங்களையும் சுற்றி கிரு என்று சுழன்று வரும் பொழுது நடுவில் தோன்றிய பெரும் பர்வதங்கள் எல்லாம் தவிடு பொடியாகவும், சப்த சாகரங்கள் எல்லாம் கொந்தளித்தும், அண்ட பிண்ட சராச்சரங்கள் எல்லாம் ஊஞ்சல் போல அசைந்தாடவும், இவ்விதமாக மகா குரூரமாக அச்சுதர்சன சக்கரமானது சுழன்று வந்து ஜலேந்திரனுடைய சிரசானது சேதித்து சக்கரமானது சாம்பமூர்த்தியிடம் வந்தடைந்தது. அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் புஷ்பமாரி பொழிந்து தேவ தூந்தவிகள் வாத்திய கோஷம் செய்தார்கள். அப்பால் தேவர்களும் முனிவர்களும், எங்கள் இடரை தீர்த்த ஐயனே, இவையெல்லாம் தங்கள் திவ்ய திருவிளையாடலே என்று ஸ்ரீ சாம்பவமூர்த்தியை கொண்டாடினார்கள். பிறகு ஜலேந்திரன் சிரசானது அருந்து ஆகாயத்தை அடைந்து சுழன்று வந்து தன் பத்தினியான பிருந்தையின் மடிமேல் விழவும், இதை அறிந்த பிருந்தையானவள் மாயா ஜலேந்திரனாக நடித்த விஷ்ணுவை சாபம் கொடுத்தும், பின் இவள் அக்னி பிரவேசம் ஆனதும் பிருந்தையின் ஆவியானது ஜோதியாக தோன்றி பார்வதியிடம் லயமானதும், முதலில் விஷயங்களை சொல்ல பாமையானவள், நாதா, சரிதான், சுடலையை சுற்றி கொண்டு பிருந்தையின் பைத்தியம் பிடித்து அவ்விஷ்ணுவின் கதி என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என கண்ணனானவன், கேளாய் பாமா, அந்த விஷ்ணுவானவன் அப்பிருந்தையின் மேல் கொண்ட மோகத்தால் உடல் மெலிந்து துரும்பு போல் ஆகியும் அச்சிதை அண்டையிலேயே சுற்றி கொண்டிருக்கையில் தேவர்கள் மனம் சகிக்காதவர்களாய் கைலாசம் சென்று ஈஸ்வரனை பார்த்து, சுவாமி, அகிலலோக சரண்யனான ஸ்ரீ ஹரியின் இடரை தாங்களே தீர்க்க வேண்டும் என்று சாம்பமூர்த்தியிடம் முறையிட, சங்கரனானவர், தேவர்களே, அவருக்கு நேர்ந்த காம பைத்தியத்தை நீக்க என்னால் ஆகாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அதாவது நீங்கள் எல்லோரும் சரையு நதிக்கரை அடைந்து மூல பிரகிருத்தியான ஆதிசக்தியை குறித்து சோஸ்திரம் செய்வீர்களாயின் அவள் பிரசன்னமாகி உங்கள் மனோபீஷ்டத்தை நிறைவேற்றி வைப்பாள் என்று சொல்ல, அப்படியே தேவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி சரையு நதி தீரம் அடைந்து தூய மனதுடன் அச்சக்தியை குறித்து தியானம் செய்தார்கள். அதாவது சமஸ்தான உலகங்களில் 23 வேதங்களாக இருக்கப்பட்டவர்களாயும் யாதொரு பாவத்தினாலேயே ஜெகத்தியங்களையும் போக்கடிக்கின்ற மூல பிரகிருத்தியான ஸ்ரீ சக்தி தேவியை சோஸ்திரம் செய்தார்கள்.
அப்படி தேவர்கள் துதி செய்யவே ஆதிசக்தியானவள் சூரிய மண்டலத்திலிருந்து மகா தேஜஸுடன் மின்னல் போல் பிரசன்னமாகி தேவர்களை நோக்கி, இந்திராதி தேவர்களே, உங்கள் தோத்திரத்தால் நான் அதிக சந்தோஷமடைந்தவளானேன். நீங்கள் எண்ணி வந்த காரியம் நான் அறியேன். ஆனால் அக்காரியத்தை நிறைவேற்ற என்னால் ஆகாது. நானோ முக்குணங்களில் முறையே பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி இவர்களிடம் 3 ஹம்சத்துடன் 3 பேதமாக இருக்கிறேன். ஆம், 3 தேவிகளின் சக்தியானது ஏகோபித்து நான் ஆதிசக்தியாக விளங்குகின்றேன். ஆகையால் இவ்விஷயம் என்னிடம் முறையிடுவதை பார்க்கிலும் முக்குணங்களோடு கூடின ஜெகத் மோகினிகளான பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி இம்மூவர்களிடம் போய் வேண்டிக் கொண்டால் உங்கள் எண்ணத்தை அவர்கள் நிறைவேற்றுவார் என்று சொல்லி சக்தியானவள் அந்தர்த்தியானமானாள். இவ்விதம் சக்தி கூறியதை கேட்ட தேவர்கள் மிகவும் சந்தோஷமடைந்தவர்களாக ஆச்சரியத்தால் முகமலர்ந்து மிக குதூகலத்துடன் விரைவுடன் சென்று லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி இவர்களிடம் மகாவிஷ்ணுவுக்கு நேர்ந்த துன்பத்தை தெரிவிக்க அம்மூன்று தேவிகளும் யோசித்து, தேவர்களே, அஞ்சாதீர்கள். இதோ நாங்கள் மூவரும் முக்குணங்களுடைய 3 பீஜங்களை, அதாவது வித்துக்களை தருகிறோம். அதை எடுத்துக்கொண்டு போய் நிலையற்றிருக்கும் விஷ்ணுவானவர் இருக்கும் இடமாகிய பிருந்தையின் சிதையில் கொண்டு வைத்து நடவுங்கள். நாங்கள் பின்னால் வந்து சேருகிறோம் என்று 3 பீஜங்களை கொண்டு வந்து தேவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அவ்வாறே தேவர்களும் அப்பீஜங்களை கொண்டு சிதையில் 3 குழியை தோண்டி ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு விதையாக வைத்து மண்ணை மூடி நீர் தெளித்தார்கள். ராதே கிருஷ்ணா. கார்த்திக புராணம் 18வது அத்தியாயம். அவ்வாறு தேவர்கள் அப்பீஜங்களை நட்டு தண்ணீர் தெளித்து மிக ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொண்டிருக்க க்ஷண நேரத்தில் 3 பீஜங்கள் வைத்த இடத்தில் 3 செடிகள் உற்பத்தியாகின. அவை முறையே சரஸ்வதி தேவியார் கொடுத்த பீஜமானது நெல்லிச்செடியாகவும், லக்ஷ்மி தேவியார் கொடுத்த பீஜமானது வாடா மல்லிகையாகவும், பார்வதி தேவியார் கொடுத்த பீஜமானது துளசி செடியாகவும் தோன்றிற்று. அம்மூன்று மரங்களும் ராஜசம், தாமசம், சாத்மீகம் என்ற முக்குணங்களுடன் கூடியதாக இருந்ததாம். அப்படி அம்மூன்று செடிகளும் வளர்ந்து நிற்கையில் பிருந்தையின் மோக வேசத்தில் லயப்பட்டு மூழ்கி கிடந்த ஜெகத்பதியான ஸ்ரீ விஷ்ணுவானவர் அம்மூர்ச்சை தெளிந்து எழுந்து மோக வேசத்தில் மாயையை தகர்த்துவிட்டு ராஜச சாத்மீக குணமே நெல்லி துளசி செடியாக இருப்பதைக் கண்டு அதிக சந்தோஷம் உள்ளவராக அச்செடிகளையே நோக்கி கொண்டிருக்க, அப்பொழுது லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, நாரதர் மற்றும் இந்திராதி தேவர்களும் வந்து சேர்ந்து மகா விஷ்ணுவையும் மரங்களையும் பார்த்து நமஸ்கரிக்க, ஸ்ரீபதியான விஷ்ணுவானவர் லக்ஷ்மி தேவியை நீங்களாக மற்றெல்லோரையும் ஆசிர்வதிக்க, நாரதரானவர் விஷ்ணுவை நோக்கி, ஹரிவல்லபா, அன்னையாகைய லக்ஷ்மி தேவி வந்திருப்பதை தாங்கள் கவனிக்கவில்லை போல் தோன்றுகிறது. அன்னையும் கூடவே இருக்கிறாள் என்று தெரிவிக்க, ஜெகத்பதியானவர், நாரதரே, அறிவேன். அவளை நோக்காத காரணம் யாதெனில், இதோ பார், சரஸ்வதியும் பார்வதியும் ராஜச சாத்மீகம் வகித்து கொடுத்த 2 பீஜங்களும் என் மனதுக்கு சந்தோஷத்தை தரும்படியாக நெல்லி துளசி மரமாக உண்டாகியிருக்கிறது. லக்ஷ்மி தேவியானவள் மனதில் பொறாமை கொண்டு தாமச குணத்துடன் கொடுத்த பீஜமானது வெறுப்பை உண்டாக்கும்படியான வாடா மல்லிகையாக உண்டாகியிருக்கிறது. ஆகையால் தான் அவள் மேல் எனக்கு வெறுப்பு தோன்றியது. ஆகையால் பொறாமை குணம் என்பது எந்த காலத்திலும் எப்பொழுதும் தன் பத்தியிடத்திலோ புத்திரர்களிடத்திலோ பந்துக்களிடத்திலோ ஏற்படக்கூடாது. அந்த குணம் மாத்திரம் பெண்களிடத்தில் இல்லை என்றால் அப்பெண்கள் கார்த்திகை மாசத்தில் செய்யும் விரதத்தை காட்டிலும் 100 மடங்கு அதிகமான விரதத்தை அனுஷ்டித்தவர்களாவார்கள். ஆகையால் நாரதரே, நீரும் மற்ற தேவர்களும் அறிந்து கொள்ள வேண்டியே நான் அவள் மேல் பாராமுகமாய் இருந்தேன். ஆகையால் நாம் இனி நெல்லி துளசி மரங்களுடனும் தேவர்களுடனும் கூடி லக்ஷ்மி சமேதராக சேர்ந்து வைகுண்டம் அடைவோம் என்று எல்லோரும் வைகுண்டம் சேர்ந்தார்கள். அவ்வாறு வைகுண்டம் போய் சேர்ந்த மகாவிஷ்ணுவானவர் லக்ஷ்மி தேவியை நோக்கி, சதி, லக்ஷ்மி, நீ இனிமேல் என்மேல் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமையால் இன்று நீ அடைந்த அவமானத்தை என்றும் மறக்கக்கூடாது. நான் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது யுக தர்மத்தை அனுசரித்தே இருக்கும் என்று சமாதானம் கூறி பள்ளி அமர்ந்தார். ஆகையால் எவன் ஒருவன் தன் வீட்டில் துளசி செடியை வைத்து வளர்த்து பாலிக்கிறானோ அந்த வீடு விஷ்ணு ஆலயம் போன்று விளங்கும். அவ்வீட்டில் பூத, பிரேத, பைசாசாதிகள் அணுகாது. மேலும் துளசி மரத்தை தினம் தினம் தரிசிப்பதால் வாக்கு, மனம், காய சஞ்சிதமான பயத்தை நசுக்கும். துளசி மாலையை தரித்து கொண்டோ அல்லது கையில் வைத்து கொண்டிருக்கும் பொழுதோ பிராணன் விடுபவன் மகா பாவியானாலும் அவன் செய்த பாவங்கள் எல்லாம் விலகும். துளசி நெல்லி உற்பத்தியாக இருக்கும் நந்தவனத்தில் போய் பித்ரு சிராத்திரம், பிண்ட பிரதானம் செய்வதால் பித்ரு தேவதைகள் ஆனந்த திருப்தியுடன் பெற்றுக்கொண்டு புண்ணிய லோகத்தை அடைவார்கள்.
கார்த்திகை மாசத்தில் நெல்லிப்பூவை சிரசில் தரித்து கொண்டாலும் அல்லது கண்களிலும் முகத்திலும் ஒத்துக்கொண்டாலும் அதை பகவானானவர் தனக்கு அர்ப்பணம் செய்ததாக எண்ணுவார். அதாவது நெல்லிப்பூவும் துளசியும் ஒருவன் முக்தி அடைவதற்கு ஹேதுவாக இருக்கிறது. ஆகையால் துளசி நெல்லிப்பூ இதனால் மாலையை தொடுத்து கழுத்தில் தரித்து கொள்ள கூடாது. இன்னும் துளசி நெல்லி இவைகள் தடாகக்கரையில் வளர்ந்து அதன் பூக்கள் அத்தடாகத்தில் உதிர்ந்து விழ அப்பொழுது அத்தடாகத்தில் ஸ்நானம் செய்பவர்கள் கங்கா ஸ்நான பல விசேஷத்தை அடைவார்கள். நெல்லி துளசி இவைகளை தேவார்ச்சனை செய்ய அவன் ஸ்வர்ணமணி முத்து இவைகளால் அர்ச்சித்த பலன் அடைவான். ஏனெனில் துளசி மரத்தில் சதா விஷ்ணு வாசமும் நெல்லி மரத்தில் சகல தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். ஆகையால் இக்கார்த்திகை மாசத்தில் அதாவது சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சமஸ்தான தேவ ரிஷிகளும் நெல்லி துளசி இவ்விரண்டு மரங்களில் வந்து வாசம் செய்வார்கள். கார்த்திகை மாதம் துவாதசி அன்று மட்டும் துளசி தளமும் நெல்லி இலையும் உபயோகிக்க கூடாது. தவிர எவன் ஒருவன் கார்த்திகை மாசத்தில் நெல்லி மரத்தின் கீழ் இருந்து சுத்தியுடன் அன்னதானம் செய்கிறானோ அவன் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவனுக்கு வறுமை என்பது அணுகாது. மேலும் ஒருவன் நெல்லி மரத்தடியில் உட்கார்ந்து துளசியால் விஷ்ணுவை எண்ணி அர்ச்சிக்கிறானோ அவன் விஷ்ணு சேகரத்தை பூஜித்த பலன் அடைகிறான். அப்பேற்பட்ட துளசி நெல்லி ஆகிய புண்ணிய விருட்சங்களின் பிரவாசம் பிரம்ம தேவனாலும் தேவர்களாலும் 1000 நாவை படைத்த ஆதிசேஷனாலும் அறிந்து கொள்ள இயலாதென்றால் மற்ற யார்தான் அறிந்து கொள்ள முடியும்? ஆகையால் மாந்தர்களே, நாம் மனித பிறவி அடைந்து சதா துன்பத்தில் ஆழ்ந்து நற்கதியை அடையும் வழியை பின்பற்றாது உலக விவாகாரத்தில் ஈடுபட்டு தான் என்ற அகங்காரத்துடன் பொருள் சேகரிப்பதும் கொள்ளைகளை அடிப்பதும் தர்மத்தை மறந்து அதர்மத்தை கைக்கொண்டு அநேக தீய காரியங்களை செய்து அதனால் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை நாம் அடைகிறோம் என்பது நாம் நம் கண் முன்னாலேயே காண்கின்றோம். ஆகையால் இவையெல்லாம் விடுத்து இக்கலியுக தர்ம ரீதியின்படி நாம் செய்ய வேண்டிய சத்கர்மாவை செய்து மோட்ச சாதனத்திற்கு வகை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான கடமை. ஆகையால் நாம் இக்கார்த்திகை மாசத்தில் செய்ய வேண்டிய விரதமானது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம் சக்திக்கு தகுந்தவாறு கார்த்திகை மாதம் பூர்த்தியாகும் வரையிலாவது அல்லது 15 நாளாவது அல்லது 7 நாட்களாவது இல்லை என்றால் 1 நாளாவது அதற்கும் சக்தி இல்லை என்றால் 3.25 நாளிகை அல்லது ஒரு முகூர்த்த காலமாவது நேம நிஷ்டையுடன் இருந்து மனதை நிலை நிறுத்தி உலக மாயையை வெறுத்து மிகுந்த பயபக்தியுடன் பகவானை ஆராதித்து இவ்விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இதற்கு சாத்தியமாகவில்லை என்றால் கார்த்திகை புராணம் உபன்யாசம் செய்யும் இடத்தில் சென்று அவைகளை கேட்டு ஆனந்தித்து ஜீவன் முக்தியடைய வழி தேட வேண்டும். மேலும் மகிமை பொருந்திய நெல்லி துளசியின் உற்பத்தியை எவன் ஒருவன் பக்தியுடன் வாசிக்கிறானோ அல்லது கேட்கிறானோ அல்லது கேட்க வேண்டும் என்று மனதில் நினைக்கிறானோ அவன் ஊர்வசியின் உலகத்தில் வாசம் செய்வதற்கு இடம் பெறுவான். ஆகையால் இக்கார்த்திகை புராணத்தை எவன் ஒருவன் கார்த்திகை மாசத்தில் 30 நாளும் பூர்த்தியாக வாசிக்கிறானோ அவன் சாக்ஷாத் ஸ்ரீ வைகுண்டநாதனுக்கு தாசானுதாசனாக விளங்குவான் என்று பகவான் சத்யபாமையிடம் உரைத்தார். ராதே கிருஷ்ணா.